துக்கத்தின் மத்தியில ஒரு 2 பாட்டை பாடுங்க. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாடலாமா? கடந்ததை செலக்ட் ஆல் பண்ணி டெலீட் பண்ணிடுவாரு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து ஆண்டவரே அழிச்சிருவாரு. எதுலாம் ஒரு துக்கமா நம்ம மேல வந்து நிக்குதோ, துக்கத்தின் ஆவி, அதெல்லாம் ஆண்டவர் மாத்திருவாரு. துக்கத்தின் ஆவியை மாத்துவாரு, தூக்கத்தின் ஆவியை மாத்திருவாரு, ஃப்ரெஷ் ஆக்கிடுவாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். பாட்டு புக்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம், டைரக்டா பாடுங்க, எழுப்புதலா இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர். கையசைத்து பாடலாம், கை தட்டி பாடலாம். பாடாம மட்டும் யாரும் இருந்துறாங்க. ஆமென். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமா. கை தட்டி பாடுங்க, அல்ல கை அசைச்சு பாடுங்க. பழைய துக்கம் வராது, செக் பண்ணி பாருங்க. ஆமென் ஆமென் ஆமென். கலங்கிடவே மாட்டோ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். யோபு தனக்குரிய எல்லா வருத்தமான செய்திகளை ஜெபமா கன்வெர்ட் பண்றாரு. யாரும் தூங்கும் போது புலம்பிட்டே தூங்க கூடாது. காலையில எழும்புனீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். காலையில பயங்கர புலப்பம் வந்துடும். இரவுல தூங்கும் போது புலம்பாம கர்த்தர் அற்புதம் செய்வாரு. நான் நல்லா இருப்போம், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பண தேவைகள் சந்திக்கப்படும், நம்ம தேசம் நல்லா இருக்கும்னு சொல்லி விசுவாச அறிக்கையோட நம்ம தூங்கணும். அப்பதான் தூக்கத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இந்த யோபு சொல்றாரு, எனக்கு நிறைய வருத்தம் இருக்கு, அந்த வருத்தத்தை நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவிப்பேன். அப்பதான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம், 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எப்பவும் செய்வார் தெரியுமா? வருத்தமான பிரச்சனைகளை, வருத்தமான பாரங்களை யாரு ஆண்டவர்கிட்ட கன்வெர்ட் பண்ணி ஜெபமா அனுப்பிட்டே இருக்கீங்களோ அவங்க வாழ்க்கையில தான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை ஆண்டவரே செய்வார். கை வைத்தீங்களா?